மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் பழக்கடையை சேதப்படுத்திய பாகுபலி காட்டு யானை ருசி மிகுந்த தர்பூசணி பழங்களை தின்று பசியாறிய பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடர்ந்த வனப்பகுதியில் காட்டு யானை, காட்டு எருமை, கரடி, சிறுத்தை, புலி, மான், காட்டுப்பன்றி மற்றும் பிற விலங்குகளின் நடமாட்டம் காணப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதியில் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊட்டி சாலை மற்றும் கோத்தகிரி சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது தர்பூசணி பழ சீசன் தொடங்கியுள்ளதால் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த வியாபாரி ஒருவர் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் ஓடந்துறை அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் சாலையோரத்தில் தர்பூசணி கடை வைத்துள்ளார். வழக்கம் போல் நேற்று இரவு தர்பூசணி கடையை தார்பாய் தடுப்பால் மூடிவிட்டு தனது வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் இரவு கல்லாறு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாகுபலி காட்டு யானை மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையை கடந்து செல்லும் போது காற்றில் கலந்து வீசிய தர்பூசணி பழத்தின் வாசனையை முகர்ந்து தர்பூசணி கடையை நோக்கி வந்தது. தர்பூசணி கடையை மூடியிருந்த தடுப்புகளை தும்பிக்கையால் உடைத்து வீசி எறிந்தது. அதன் பின்னர் ருசி மிகுந்த தர்பூசணி பழங்களை பசியார சாப்பிட தொடங்கியது. இரவு நேரத்தில் அந்த வழியே சென்ற வாகனங்களை சற்றும் பொருட்படுத்தாமல் பாகுபலி யானை தொடர்ந்து தர்பூசணி பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இதனை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ மற்றும் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். இது குறித்து மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் சப்தமிட்டும் பட்டாசுகளை வெடித்தும் பாகுபலி காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனாலும் பாகுபலி யானை சிறிதும் பொருட்படுத்தாமல் தனது பசி தீர தர்பூசணி பழங்களை சாப்பிட்ட பின்னர் வனப்பகுதிக்குள் ஆடி அசைந்தபடி மெல்ல மெல்ல சென்று மறைந்தது. இதனால் அந்த வழியே சுமார் 1 மணி நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. வீடியோ எடுக்காதீங்க.